கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு மலை பிரசங்கத்திலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று இயேசு கிறிஸ்து இங்கே கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் பிதாவின் சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் பிதாவின் சித்தத்தின்படி வாழ்கிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. வேத வசனம் எப்படியாக கூறுகிறது? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நான் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல, அவர் பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான்களே அல்ல, பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் மனம் திரும்பி இருக்க வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், முடிவு பரியந்தமும் ரட்சிப்பில் நிலைநிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலக பாவங்களுக்கு, இச்சைகளுக்கு, அசுத்தங்களுக்கு, விபச்சார பாவங்களுக்கு, வேசி மார்க்கத்துக்கு விலகியே கர்த்தருடைய பிள்ளைகள் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கரைபடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வதே பிதாவின் சித்தம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 18 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பிதாவின் சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் தீமை செய்தாலும் நம் பதிலுக்கு பதில் தீமை செய்யாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த உலகம் தீங்கு நிறைந்தது, பொல்லாங்கு நிறைந்தது. தீய மனிதர்கள் நமக்கு விரோதமாய் தீமை செய்தாலும் நாம் பொறுமையோடு சகித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். நாம் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய நாட வேண்டுமாம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய நாம் விரும்ப வேண்டும். அதுவே தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும், நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் கரம் பிடித்து வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருப்போம். அதுவே தேவன் விரும்புகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நாம் எப்பொழுதுமே ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெப சிந்தையோடு இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படாத ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் மனம் திரும்புவது தேவ சித்தம். பிரியமானவர்களே, ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகக்கூடாது. நம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் எல்லாருக்காக ஜெபிக்கும் பொழுது அது கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும், என்ன காரியத்தை நாம் இழந்தாலும் எல்லாவற்றையும் சகித்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரத்தை செலுத்த வேண்டும். யோபுவின் வாழ்க்கையிலே அவர் ஸ்தோத்திரம் செலுத்தினார். எவ்வளவோ நஷ்டம் வந்த போதிலும், இழப்புகள் வந்த போதிலும்
அவர் கர்த்தர் மீது வைத்த விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய நாமும் பழகும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் மாறும்போது நம் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போகும், உலகத்தில் உள்ள காரியங்கள் அழிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் அழியாது. அந்த வார்த்தையின்படி நாம் வாழும்போது பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவின் சித்தத்தை செய்யும் போது நம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன் என்கிறார். பிரியமானவர்களே, கடைசி காலத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள், தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள். ஆனாலும் பரலோகத்துக்கு செல்ல மாட்டார்கள். இயேசு கிறிஸ்தவர்களை நான் உங்களை அறியேன் என்கிறார். அக்கிரம செய்கைக்காரரே என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ வேண்டும், நல்ல மரமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் என்று. பிரியமானவர்களே, நாம் நல்ல மரமாய் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்குள்ளே ஆவிக்குரிய கனிகள் செயல்பட வேண்டும். ஆவிக்குரிய கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட கனிகள் நமக்குள்ளே செயல்பட வேண்டும். நாம் நல்ல மரமாய் வாழ்கிறோமா அல்லது கெட்ட கனிகளை கொடுக்கிற மரமாய் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்ய அர்ப்பணிப்போம். இந்த உலக காரியங்களை வெறுத்து, உலக பாவங்களை வெறுத்து, துன்மார்க்க ஜீவியத்தை வெறுத்து, இச்சையான காரியங்களை வெறுத்து கர்த்தருக்காக வாழ அர்ப்பணிப்போம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்ய அர்ப்பணிப்போம். இந்த கடைசி காலத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேக அற்புதங்களை செய்வார்கள், தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்பார். பிரியமானவர்களே, பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாய், உண்மையுள்ள ஊழியத்தை செய்கிறவர்களாய், சத்தியத்தின்படி வாழ்கிறவர்களாய், நல்ல மரமாய் நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழும்போது பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். பொய்யான வாழ்க்கை, பொய்யான காரியங்களை செய்யும்போது இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடல் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்க பழகி கொள்வோம். ஒவ்வொரு நாளும் சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொரு நாளும் பொய்யான காரியங்களை வெறுத்து பிதாவின் சித்தத்தை செய்வோம். உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம்ப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. பலவீனத்தில் நம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் நல்ல வேலையை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க.
வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷாகரா கதுரி கரதரபலா ரியா கபுர சந்த ரதன கதரபலா ரீபா ரபா ரபா தூரா பாக்கே ரே ஷேகே லதன ஹந்தரோ ரபா லபா தூரா பாக்கே ரே ஷேகே லதன கதரபலா. ஆவியானவரே நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபா ரா ஷாக்கே ரேதேனே மாஹந்தரோ ரபா ரபா தூ ரபா கே ரே ஷேகே லதனஹத ரபா. ஆவியானவரே நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன் சென்று எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. அப்படியே நன்மையினால் நிரப்புவீராக. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும் என்னது போல ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி நன்மை கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீரே தலைவர். என் தேவன் உதவி செய்யுங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று நிம்மதியில்லாமல் தூங்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. கையின் பிரயாசங்களே ஆசீர்வதிங்கப்பா. தரித்திர நிலைமைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க போகட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய நன்மையினால் ஐஸ்வர்யத்தினால் நிரப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சொப்பன தரிசனம் மூலம் எங்களோடு கூட பேசுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மரண பயங்களுக்கும் எரிலின் அதிகாரங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் தீமைகளுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படியே ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.